ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ரொட்டீன் விலாகில் உங்களை மீட் பண்ண வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேயே சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருக்குன்றதுனால கொஞ்சம் காலையிலேயே சமைச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு பசங்களுக்கு மட்டும் சாப்பாடை கொடுத்துட்டு மதிய சாப்பாட்டுக்கு கொஞ்சம் குழம்பு வச்சிடலான்னு தான் அரைஞ்சிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஜுக்கினி, அதாவது சொரக்காய் வெரைட்டி தான் இது. ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் மாதிரி இருக்கும். அதில் கூட்டு பண்ணிவிட்டு தொட்டுக்க வெண்டைக்காய் பண்ணலான்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சமைக்க மாட்டாங்க. ஆனால் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க வெண்டைக்காயில். இந்த குழப்பு போகணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் இந்த புளிக்குழம்புக்கு சாம்பாருக்கெலாம் வதக்குவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கடுகு வெங்காயம்லாம் போட்டுட்டு வெண்டைக்காயை நல்லா சுருளை வதக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது எண்ணெல்லாம் வதக்குனதுக்கப்புறம் உப்பு மசாலாலாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே குழப்பு போயிடும். அதுக்குன்னு 100% போகுமான்னு கேட்டிங்கனாலாம் போகாது, ஓரளவுக்கு குழப்பு போயிடும். அதோட தன்மை மாறாமல் சமைக்கிறது தான் நம்ம காய்கறியோட ஃபுல்லாக நியூட்ரிஷன் வேல்யூவை நம்ம எடுத்துக்க முடியும். அதை போட்டு கிண்டி அதை கருப்பாக்கி அதோட குழப்பே இல்லாமல் சாப்பிட்டிங்கன்னா அதில் ஒரு பெனிஃபிட்டுமே இல்லைங்க. வெண்டைக்காய் வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா சைடில் குழம்பும் ரெடி பண்ணியாச்சு. குக்கரில் வைக்கும் போது ரொம்பவே சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ அதனால் எப்போல்லாம் வேலை இருக்கோ எனக்கு ஈஸியாக செய்யணுன்னா இந்த கூட்டை வச்சுருவேன். ஸோ வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு சொரக்காவையும் வதக்கிட்டு கொஞ்சமாக அந்த பயிர் இருக்குல்ல பைத்தம்பருப்பு அது போட்டுட்டு மிளகாத்தூள் உப்பு எல்லாத்தையுமே அட் அ டைம் ஒரே பாட்டிலே போட்டு முடிச்சுட்டு ஒரு விசில் வச்சுட்டோன்னா சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு கொஞ்சமாக வடகம் போட்டு தாளிச்சு எடுத்து மார்னிங் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா முட்டை தோசையும் கொஞ்சமாக பச்சைப்பயிரும் தான். பசங்களுக்கு எப்போதும் ஒரு 11 மணிக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பேன். ஸோ அதனால் இன்றைக்கி பச்சைப்பயிர் கொடுக்கலான்னு வச்சுருந்தேன். ஸோ அதையே எங்களுக்கு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு மிச்சம் பசங்களுக்கும் வச்சாச்சு. இப்போல்லாம் யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே நிறைய டாக்டர்ஸ் வீடியோ தாங்க வருது. இப்போல்லாம் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தாலே. ஸோ டெய்லி ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், ஃபைபர் எடுத்துக்கணுன்றதுனால நானும் வீடியோ பார்க்குறப்பெல்லாம் கொஞ்சம் ஆர்வமாக அந்த ஒரு வாரம் மட்டும் ஃபாலோ பண்ணுவேன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்காக தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி. டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9:30 ஆயிடுச்சு. இன்னமும் பாருங்களேன், இதான் எங்கள் மாஸ்டர் பெட்ரூமு. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். இது எங்களுக்கு ஒரு பசங்க இருக்கனால இது எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்னே சொல்லலாம். ஸோ மதிய டைமில் அவங்க தூங்கும்போது கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லாமல் ஒரு மாதிரி இருட்டு நைட்டான ஃபீலிங்லேயே இருக்கும். ஸோ அவங்க நல்லாவே தூங்குவாங்க. என்ன சொல்கிறா பார்த்தீங்களா, அடிக்கடி என் பசங்க ரெண்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரூமில் போயிட்டு இந்த பெட்ஷீட்டு இந்த பில்லோ கவர் எல்லாத்தையுமே கழட்டி விளையாடுவாங்க. நான் கழட்டக்கூடாதுன்னு வார்ன் பண்ணுவேன். ஸோ நான் என்ன டோனில் சொல்லுவேனோ அதேமாரியே அவர் ரிப்பீட் பண்ணுறா பாருங்களேன். நம்ம எதுவுமே சொல்லிக் கொடுக்கணுனாலும் சரி, நம்ம என்ன பேசுகிறோமோ நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே பார்த்து கற்றுக்குறாங்க. அதுவும் யாஷும் இருக்கா பாருங்க, நான் என்னெல்லாம் செய்கிறனோ பேசுகிறோனோ அதை அப்படியே திருப்பி பேசுகிறா. அதனாலேயே ரொம்ப கான்ஷியஸாக பேச வேண்டியதாக இருக்குது, பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குன்னு கூட சொல்லலாங்க. ஸோ அதனால தான் நான் தலைவாணி உரையை கழட்டினதுமே அவள் டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கா, கழட்டக்கூடாது அப்படின்னு. பெட்டு கட்டில் போட்டிருந்தா ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு 15 days 20 daysக்கு ஒரு தடவை அது வாஷ் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் கீழே போட்டிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வீக்லி ஒன்று மாதிரி டீப் க்ளீன் பண்ணாதான், இல்லைன்னா ரொம்ப மண்ணாக இருக்கும். பசங்க வேற விளையாண்டுட்டே இருப்பாங்க. இந்த பெட்ரூமில் உள்ள விண்டோ எப்போதும் க்ளோஸ் ஆகி தாங்க இருக்கும். ஆனால் இருந்தாலும் பாருங்களேன் எவ்வளோ ஒட்டடை மாதிரி அவ்வளோ தூசு படிஞ்சிருக்கு. எப்போ பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறோனோ அப்போ நான் ஃபேனையும் க்ளீன் பண்ணிவிடுவேன். அது மட்டும் இல்லாமல் அந்த விண்டோவையும் தொடச்சிடுவேன். ஸோ க்ளீனிங்னு ஆரம்பித்தா ஒன்று தொட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பசங்க ஒரு சில ட்ரெஸ்லாம் ரொம்ப சின்னதாகிடுச்சு. அப்புறம் புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இந்த சூட் கேஸில் போட்டு கீழே ஸ்டோர் ரூமில் வச்சிடலான் இருக்கோம். கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த லுஃப்தான்சா ஏர்வேஸில் வரும்போது செக்இனில் போட்டிருந்தோம். அப்போ அந்த வீலை பிரேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது தூக்கி போட்டாங்கன்னு நினைக்கிறேன் செக்இன் பண்ணும்போது. ஸோ அதனால் பிரேக் ஆகிடுச்சு. சரிண்ணா அதனால நாங்கள் சும்மா இந்த மாதிரி தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டோர் ரூமில் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வாவ், எப்படி ஆஷு கண்டுபிடிச்ச? இங்க பாரு, கரெக்டா நிக்கிறா பாரு. நாங்க நிறைய டைம் இங்க வரதுனால அவளுக்கு நம்பர்ஸும் பார்த்து ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சானே தெரியல. யாஷு கரெக்டா எங்க வீட்டு நம்பர்ல போய் நின்னா. அவ யதார்த்தமா நின்னாலா இல்லை கரெக்டா கண்டுபிடிச்சு நின்னாலான்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம்ஸ் எல்லாமே அண்டர் கிரவுண்டில் தாங்க இருக்கும். இந்த நாங்கள் இருக்கிற செக்ஷனில் ஒரு 50 இருக்கும். இங்கே பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணால் இங்கே ஒரு 50 இருக்கும். அதையும் தாண்டி திருப்பி ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கேயும் ஒரு 3 செக்ஷன் இருக்குங்க. மட்டுக்குமே ஸ்டோர் ரூம் இங்கே தான் இருக்கும். எங்களோட ரூமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இடமே இல்லை. பட் இருந்தாலும் சரி இருக்கிற இடத்துல கொஞ்சம் திணிச்சு வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஃபுல்லாகவே எங்கள் கார் டயரே இந்த இடத்த அடைச்சிக்கிட்டுனா பார்த்துக்கோங்களேன். சரின்னு சூட்கேஸை வச்சாச்சு. சரி எல்லாருக்கு தான் வந்துட்டோம், சமையலும் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு பசங்களை கொஞ்சம் கடைக்கு விட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் ஷாப்புக்கு போயிட்டோம். இது இந்த ஊரில் உள்ள பார்லருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லி, 60 போட்டிருக்காங்களா, அது நெயில் கட் பண்ணுறதுக்கு. மற்றபடி இங்கே எல்லாமே ரொம்ப அதிகம்தான். நான் மோஸ்ட்லி இந்தியாவிலே த்ரெட்டிங் பண்ணிட்டு வந்துடுவேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப வளர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் பிளேடு வச்சும் எடுப்பேன். பட் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்புக்கு போகிறதுனால கொஞ்சம் டைமும் இல்லாமல் இருந்துச்சு. சரின்னு அங்கே போய் த்ரெட்டிங் பண்ணேன். €22 சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா €12 தான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா €22.
அப்பா ரொம்ப காஸ்ட்லியாக சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வந்த ஒரு சிஸ்டர் ஏதோ வீட்டிலேயே பார்லர் வச்சுருக்கிறதா என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்காங்க. இந்த மாலில் என்னோட ஃபேவரட் ஷாப் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆக்ஷன் தாங்க. ஏன்னா இந்த லக்சம்பர்க்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஃப்ட் ஐட்டம்ஸ் இல்லை இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் மற்ற ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கம்மினா ரொம்ப கம்மி கிடையாது, இந்தியாவை விட அதிகம் தான். பட் ஓகே, ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏதாவது கிராஃப்ட் எல்லாம் செய்யணும்னா அதுக்கான எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே விற்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான அந்த கிச்சன் ஐட்டம்ஸ், அந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாமே இங்கேயும் கிடைக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் இப்போ இந்தியாவிலேருந்து இங்கே லக்சம்பர்க் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறக்காமல் இந்த வாட்டர் ஃபில்டர் ஒன்று கொண்டு வந்துக்கோங்க. ஏன்னா இங்கே இந்தியாவிலேயே அந்த ஃபில்டர் விற்கிது, இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ சாரி பார்த்தீங்கன்னா டேப் வாட்டர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், சேஃப்னு தான் சொன்னாங்க. பட் இப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் வாட்டராக மாறிடுச்சு, pH லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃப் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. சூடு பண்ணி குடிச்சிக்கலாம். பட் இருந்தாலும் இங்கே நிறைய பேர் நாங்களே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி கேன் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ உங்களுக்கு ஃபில்டர் வேணுன்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து கூட வாங்கிக்கலாம். இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் விற்கிற அதே ஃபில்டர் தான் இங்கேயும் விற்கிது. பட் லக்சம்பர்கில் 2 times or 3 times ஹையராக இருக்கும். அதனால் சொன்னேன். ஒரு சில பேர் கூட இன்ஸ்டாகிராமில் கூட மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க இந்தியாவிலேருந்து வரும்போது என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வரணுன்ட்டு. அது மோஸ்ட்லி நம்மளுக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி, இந்த கிரைண்டரு. சப்போஸ் வரவங்க ஃபேமிலியாக வரவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிரைண்டர் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. மிக்ஸியும் தேவைப்படும். சப்போஸ் சிங்கிளாக வந்தீங்கன்னா மிக்ஸி போதும். பட் ஃபேமிலியோடு வரும்போது கொஞ்சம் மாவுலாம் நிறையா அரைச்சி வைக்கிறதுக்கு தேவைப்படும் இல்லையா, அதனால கிரைண்டர் எடுத்துகிட்டு வாங்க. சின்ன கிரைண்டர் காம்பேக்டாகவே இப்போ நிறையா வந்திருக்கு. ஸோ அதனால கிரைண்டர் எடுத்துகிட்டு வந்துக்கலாம், ஃபில்டர் எடுத்துகிட்டு வரலாம். இந்த அடாப்டர்னு சொல்லுவாங்க, இந்த யூரோப் அடாப்டர்னு சொல்லுவாங்க, அது கண்டிப்பாக தேவைப்படும். அது ஒரு 2-3 வாங்கி வச்சுக்கலாம். சாப்பாட்டு பொருளில் பார்த்தீங்கன்னா இந்த புளி இருக்குது தெரியுமா, அது வந்து நம்ம ஊர் புளி மாதிரி இங்கே கிடைக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் மாதிரி இருக்கும், க்ரீமியாக இருக்கும், அதுதான் இங்கே கிடைக்கும். சப்போஸ் உங்கள் வீட்டில் ஊரில் புளி கிடச்சிச்சின்னா அதை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நாங்களாம் புளிலாம் 2 கிலோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவோம். மிளகாத்தூள் இதெல்லாம் இங்கேயும் கிடைக்கும். பட் இந்த சின்ன சின்ன பேக்கெட்டில் கிடைக்கும். இந்த ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள், சக்தி மிளகாய்த்தூள் கிடைக்கும். பட் இருந்தாலும் when கம்பேர் டு இந்தியா இங்கே கொஞ்சம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஷாப்பை சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் பசங்களோட விளையாண்டுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோஸை நம்ம பசங்களுக்காக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம கிருபான்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க நேம் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல. அவங்களாம் பசங்களை ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்காக வீட்டில் வந்து பசங்களை ஒரு ஹாய் சொல்லி பேச சொல்லியிருந்தேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சிஸ். பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது டிஷர்ட்டில் கை பெருசாக இருக்கேன்னு கட் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள், அதை எடுத்து கழுத்தில் போட்டு வச்சுருக்கா. அம்மு, அத்தை எப்படி இருக்கீங்கன்னு கேளு. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ சொல்லுங்கள். இங்கே பாருங்கள். ரீசெண்டாக இன்னொரு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நம்ம சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களும் ரொம்பவே, நான் கூட என்னோடய வீடியோஸை ஃபுல்லாக பார்க்க மாட்டேன். பட் அவங்க பார்த்தீங்கன்னா என்னோடய எல்லா ஷார்ட்ஸுமே பார்த்துட்டு எல்லாத்துக்குமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த சிஸ்டரோட பேரையும் சொல்லி என் பசங்களுக்கு தேங்க்யூ சொல்ல சொன்னேன். ஸோ மறக்காமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ்டர். இங்கே பாரு, மகேஷ் அத்தன்னு சொல்லு, மரகத அத்தன்னு சொல்லு. ஹாய் அத்தை, எப்படி இருக்கீங்கன்னு கேளு. அத்தை ஐ லவ் யூ அத்தை சொல்லுங்க. தேங்க்யூ சொல்லுங்க. பவுடரை கொடுத்துருதாங்க. நல்ல பிள்ளை இல்லை, குட் கேர்ள் தானே சாயிரா, கொடுத்துருங்க. போதும் போதும் போதும். தேங்க்யூ அத்தை சொல்லுங்க.